ஹாய் வியவ்லாக்ஸ் ஃபேமிலி. இந்த கியூட்டான பிக்கி ஐஸ்கிரீமை நான் இந்த அனிமல் ஐஸ்கிரீம் ஷாப்ல தாங்க வாங்கியிருந்தேன். இந்த கடை எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா பட்டாயால இருக்க டெர்மினல் 21 மால்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டியே அனிமல்ஸ் ஷேப்ல ஐஸ்கிரீம் செய்யறது மட்டும்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஃபிளேவர் ஆஃப் ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு மாடல் ஆஃப் அனிமலை சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஸ்டிக்காவோ கோனாவோ இல்லைன்னா வேஃபிள் போலாவோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அவங்க சார்ஜ் பண்றது 119 தாய் பாத். இதே கப் ஐஸ்கிரீம் போதும்னு நினைச்சா அதுக்கு அவங்க 79 தாய் பாத் சார்ஜ் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட உங்களோட மேக்கிங்க பாக்கணும், கடைக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா உள்ள வந்து ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போதாங்க நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நம்ம பிக்கிக்கு தேவையான நோஸ், ஹேர் போ அண்ட் ஐஸ் இது எல்லாமே அவங்க ரெடிமேடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே குக்கி மேல கிரீம் பேஸ் போட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க போல இருக்கு. வேற வேற அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸ அதே மாதிரி குக்கி கிரீம் பேஸ்ல பண்ணி மத்த கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கோன் ஷேப்ல பிகி ஐஸ்கிரீம் கேட்டதுனால நான் சூஸ் பண்ண ஃபிளேவரை ஸ்கூப் பண்ணி இப்ப அந்த கோன்ல அசெம்பிள் பண்ண போறாங்க. அப்போதாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது ஒரு சாதாரணமான ஐஸ்கிரீம் தான், ஆனா அதுல எப்படி ஒரு வித்தியாசமா கொண்டு வரலாம் அப்படின்னு மெனக்கெடுறாங்கல்ல, அதுலதாங்க அழகே இருக்கு. இப்ப இந்த ஐஸ்கிரீம்ல அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த நோஸை பொருத்திட்டாங்க அண்ட் அதுக்கு மேல ஹேர் போ வைக்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்லிட் மாதிரி கிரியேட் பண்றாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்லிட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஹேர் போ வைக்கும் போது அது இன்னுமே ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், ஃபைனல் டச்சான நம்ம பிக்கியோட கண்களை நல்லா அழுத்தம் கொடுத்து பொருத்திக்கிட்டாங்க. டடா, நம்ம பிக்கி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சுங்க.